வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துருவோமா? அதாவது நம்ம தலைவர்னா யார்? நம்ம நம் நாட்டின் பிரதமர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கர்நாடகாவில், தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் பீகாரிகளை துன்புறுத்துறாங்க. இவங்கெல்லாம் துன்புறுத்துறாங்க. அப்படி துன்புறுத்துறத பீகாரில் இருக்கிற, அதாவது எதிர்கட்சி, பீகாரில் இருக்கிற எதிர்கட்சியான ஆர்ஜேடி ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்குது, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு எலெக்ஷன் ரேலியில் நம்ம தலைவர் சொல்கிறார். இதை யார் சொல்கிறது? நம்ம நாட்டுடைய பிரதமர். அவர் பீகாரில் இருக்கிற எதிர்கட்சி கிட்ட கேள்வி கேட்க சொல்கிறார். ஆனால் பிஜேபியுடைய கூட்டணி தான் அங்கே பீகாரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யார் கேள்வி கேட்கணும்? பீகாரிகளை தமிழ்நாட்டில் துன்புறுத்துறாங்க அப்படின்னா அது கேள்வி கேட்க வேண்டியது யாரு? பீகார் சீஃப் மினிஸ்டர் தானே, இல்லைன்னா பீகார் அந்த கூட்டணியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தானே கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவர் வெறும் பீகாருக்கும் இல்லைன்னா வடநாட்டுக்கும் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டரா? இல்லை எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரைம் மினிஸ்டரா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்ந்து தானே இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அப்போ நேராக ஸ்டாலினே கூப்பிட்டு சொல்லலாம், இது பார்ப்பா, பீகாரிகளை இந்த மாதிரி துன்புறுத்துறது சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் மற்ற எல்லாருமே ஓட்டு போட்டால் மட்டும்தான் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். அப்போ எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இவருக்கு தேவை இல்லையா? எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இவருடைய மக்கள் தான். எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அப்போ இவர் சொல்லலாமே ஸ்டாலின் கிட்ட, அந்த மாதிரி கர்நாடகா சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர்கிட்டலாம் இவர் சொல்லலாமே. அதையெல்லாம் சொல்லாமல் எதிர்கட்சி, அதாவது பீகாரில் இருக்கிற எதிர்கட்சிக்கிட்டே இவர் சொல்கிறாரு, ஏம்பா நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னு. அதாவது பீகாரில் இருக்கிறவங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க? அங்கே வேலை இல்லை, அங்கே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கிடைக்கல அப்படின்றதுனால தான் தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ இல்லைன்னா ஆந்திராவுக்கோ போகிறாங்க. ஏன்னா அவங்க பீகாரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான வேலை அங்கே கிடைக்கல. அப்போ அந்த வேலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது யார்? இப்போ பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா தமிழ்நாடு வளர்ந்த ஒரு ஸ்டேட்டு, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான சம்பளம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அங்கே கிடைக்கல. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யுஏஇக்கு யுஎஸ்ஏக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? தமிழ்நாட்டை விட வாழ்க்கை தரமும் சம்பளம்லாம் அங்கே அதிகம் அப்படின்றதுனால அங்கே போகிறாங்க. அப்போது பீகாரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் வராங்க? அவங்களுடைய ஸ்டேட்டை விட வாழ்க்கை தரமும் சம்பளமும் இங்கே அதிகமாக கிடைக்குது அப்படின்னா அப்போ அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது யார்? பீகார் சீஃப் மினிஸ்டர் தானே, இல்லைன்னா அந்த கூட்டணியை சேர்ந்த நம்ம நரேந்திர மோடி தானே. இதையெல்லாம் அவர் செய்யாமல் இந்த மக்களை இப்படி கூட யோசிக்க விடாமல் பீகாரிகளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க துன்புறுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் மோடியுடைய அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு பேச்சு அப்படிலாம் கிடையாது. அதாவது பீகாரில் இருக்கிற மக்கள் அந்த அளவு கூட யோசிக்காத ஒரு மக்களாக இருப்பாங்க. அப்படி யோசிக்காத மக்கள்னு இவர் நினச்சிக்கிட்டு அவங்கள, அதாவது அந்த மக்களை முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் பேசுகிறார். புரியல. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பீகாருக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற பீகாரிகள் தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்தினா அதை யார் கேள்வி கேட்கணும்? ஸ்டாலின் தானே கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு எடப்பாடியா கேள்வி கேட்கணும்? ஸ்டாலின் கிட்ட தானே சொல்லுவாங்க, என்னையா தமிழ்நாட்டு மக்களை இப்படி துன்புறுத்துறாங்க, நீ என்ன கேள்வி கேட்க மாட்டேற, நீ என்ன சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஸ்டாலினை தானே கேள்வி கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி பீகார் சீஃப் மினிஸ்டரை தானே கேள்வி கேட்கணும். அப்போ நரேந்திர மோடி யாரை கேள்வி கேட்டுருக்கணும்? நிதிஷ்குமார் கிட்ட என்னையா உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களெல்லாம் துன்புறுத்துறாங்களாமே, அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அங்கெல்லாம் கேட்கணும். 20 வருஷமாக பீகாருடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கிற நிதிஷ்குமார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை இவர் ஸ்டாலினை கேட்குறாரு. நிதிஷ்குமார் இவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அவரை கேட்க மாட்டாராம். எதிர்கட்சியில் இருக்கிற ஆர்ஜேடி அவங்க கேட்கணுமா, இல்லைன்னா ஸ்டாலின் கேட்கணும். ஆனால் இவங்க கட்சியில் இருக்கிற நிதிஷ்குமார் கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஏன்னா 20 வருஷமாக அந்த பீகார் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. 20 வருஷமா நீ இன்னையா இந்த பீகார் இப்படி பண்ணி வச்சிருக்கிற? ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணியா? 20 வருஷமா தேவையான வசதிகளை நீ பண்ணி கொடுக்காதனால தானே அவங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போகிறாங்க, அதை பண்ணி கூடியா அப்படின்னு நிதிஷ்கிட்டலாம் இவர் சொல்லணும். அதை விட்டுட்டு ரேவந்த் ரெட்டி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டலாம் சொல்லி என்ன போகுது? அவங்க ஒழுங்காக வேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீகாரில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைக்குது, அவங்க குடும்பம் அங்கே ஒழுங்காக இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகா தான் காரணம். ஸோ அது கூட இல்லாமல் செய்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ணால் இவங்க திருப்பி போனால், பீகாருக்கு திருப்பி போனால் ஏற்கனவே அங்கே வேலை கிடையாது, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ அட்லீஸ்ட் குஜராத்தையாவது நல்லா செட் பண்ணி இந்த பீகாரிங்களெல்லாம் அங்கே கொண்டு போங்க, அங்கே வேலை கொடுங்க, அதுதானே நீங்கள் செய்யணும். எந்த பொய்யையும் மக்கள் நம்பிடுவாங்க. நான் சொல்கிற எந்த பொய்யையும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு, மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அந்த பக்தர்கள் தான். அதாவது நீங்கள் முட்டாள், நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரி பல விஷயங்களை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம நல்லா பேசுவார், நல்லா பொய் சொல்வார் அப்படின்னு அவரை பாராட்டுங்க. மற்றபடி ஒரு ஸ்டேட்டுடைய பிரச்சனையை அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லி தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்றத கூட நம்மளை யோசிக்க விடாமல் மற்ற ஸ்டேட் மேலே பழியை போட்டு அவங்க தான் தப்பு பண்ணுற மாதிரிலாம் ஒரு
பிம்பத்தை அவர் வந்து கட்டமைக்கிறாரு பாருங்க. ஸோ அதையெல்லாம் உங்ககிட்ட ஏன் செய்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்க அப்படின்றதுனால தான் அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. எல்ஐசியோடைய பணம் 33,000 கோடியை தூக்கி அதானிக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அதாவது நம்ம பணத்தை எடுத்து அதானியை காப்பாற்றுறதுக்காக கொடுத்தவர் இவர். அதானிக்கும் அம்பானிக்காக மட்டும்தான் இவர் வேலை செய்கிறாரு அப்படின்றத எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ், ராகுல் காந்திலாம் சொல்கிறதுனால இப்போ இனிமே அதானி வந்து இப்போ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். அதுக்கான எவ்வளவு பணமாக இருந்தாலும் அதை இவங்க கொடுத்து தான் ஆவாங்க. அது யார்கிட்டேருந்து எடுப்பாங்க? நம்மகிட்டேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களை காப்பாற்றுறது தான் இவருடைய மெயினான நோக்கமாகவே இருக்குது. அவரை காப்பாற்றுறதுக்கே இவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் பத்தாது, இன்னொரு 5 வருஷம் தேவை. இது எதுக்கு? அவரை காப்பாற்றுறதுக்கு, அதானியை காப்பாற்றுறதுக்கு, அது நம்ம பணத்தை எடுத்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ அவர் வந்து அதை மட்டும்தான் யோசிப்பாரே தவிர நம்மளெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. அதனால் அந்த பக்தர்களை உங்கள் பணத்தெல்லாம் கூட எடுத்து தான் கொடுக்குறாங்க அதானிக்கு. கொஞ்சம் யோசிங்க. இவர் சொல்கிறது எல்லாமே வெறும் பொய் மட்டும்தான். பொய் சொல்கிறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதில் வேணால் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஏன்னா பீகாரில் இருக்கிற பிரச்சனையை வந்து அந்த ஒரு சீஃப் மினிஸ்டரை கேட்காம தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டரை வந்து கேட்க சொல்கிறாங்க பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் அவர் அந்த மாதிரி பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி என்னென்னமோ செய்வார். அதையெல்லாம் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதெல்லாம் செய்கிறாரு. நாங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது நம்ம கடமை. அவர்கிட்டேருந்து நாம் நம்மளை காப்பாற்றி தான் ஆகணும்.